கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். அமெரிக்காவை சேர்ந்த கோடீஸ்வரர் ஒருவர் இருந்தார். திடீரென ஒரு நாள் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்ட்லே காருக்கு கலரை கட்டப் போகிறேன் என நாளிதழில் விளம்பரம் கொடுத்தார். இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என பலரும் ஏசினர். குறிப்பிட்ட நாளில் மக்கள் கூடினர். அதில் ஒருவர், நீங்கள் காரை விற்கலாமே, ஏன் இப்படி வீணடிக்கிறீர்கள் என கேட்டார். அப்போது அவர் சொன்ன விஷயம் அங்கிருந்தவர்களை சிந்திக்க வைத்தது. 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை புதைக்க நான் ஒன்று முட்டாள் அல்ல, பார்க்க வந்த நீங்கள்தான் முட்டாள்கள். இந்த காரையும் விடவில்லை, மதிப்புடைய உடல் உறுப்புகள் நம்மிடம் உள்ளன. அதை மண்ணில் புதைத்து வீணாக்குகிறோம். எத்தனையோ பேர் உடற்குறையால் துன்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவலாமே. இறந்த பிறகு உறுப்பு தானம் செய்யுங்கள். விழிப்புணர்வு ஏற்படுத்தவே காருக்கு கல்லறை கட்டப் போகிறேன் என்றேன். என் உடல் உறுப்புகளை தானம் செய்ய சட்டப்படி ஏற்பாடு செய்த பிறகே இந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அந்த கோடீஸ்வரர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்ம வேத வசனம் என்ன சொல்கிறது? தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கு செய்ய வேண்டும். தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஏழைகளை பார்த்தாலே சிலவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு என்ன நம்ம செய்கிறோமோ, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எந்த ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை மாணவனை நாம் படிக்க வைக்கலாம், ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யலாம். அதுபோல் நம்முடைய உடல் உறுப்புகளை என்ன செய்யலாம்? தானம் செய்யலாம். அது உடல் உறுப்புகள் வேண்டி கஷ்டப்படுகிறவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். அப்போ நம்மளும் என்ன செய்வோம்? இன்னொருத்தர் மூலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்டதான நல்ல காரியங்களை நாம் செய்யும்போது அது நம்ம வேதத்தின்படி, வசனத்தின்படி நமக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அந்த சாபத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு கைமாறு செய்ய வேண்டும். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தபோது எல்லாரையும் நேசித்தீங்க. அதுபோல் நாங்களும் எல்லாரையும் நேசிக்கத்தக்கதான ஒரு அன்புள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.